وأتباعه وأزواجه وأهل بيته أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله كثيرا. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்திலே அல்லாஹுக்காக என்ற அந்த இஅ்திகாஃப் எண்ணத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஷிரார்களே, வாலிபர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சய்யிதுல் ஐயாம், நாட்களுக்கு தலைமையான நாள், சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமையுடைய இரவிலே இருக்கிறோம். அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டிலே முதலாவது மாதம், முஹர்ரம் மாதம். முஹர்ரம் என்றாவே சங்கையான மாதம் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் போதே ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான்: இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து அல்லாஹுடைய பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அப்படி என்றா ஆரம்ப காலத்துல வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் என்றால் வானம் பூமி படைக்கப்பட்டதற்கு பின்னால்தான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் படைக்கப்பட்டன. ஆகவே வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து சூரியன் சந்திரன் படைக்கப்பட முதலே அல்லாஹு தீர்மானித்திருந்தான் மாதங்களின் எண்ணிக்கை வருடத்துக்கு 12 தான் என்று. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்றால், ஆரம்ப கால ஜாஹிலியா காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக அல் குர்ஆன் வசனம் அருளப்படுவதற்கு முன்னுள்ள அந்த காலம் ஜாஹிலியா காலம், ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்று வரை மனிதர்கள் வாழ்ந்த சமூகங்களிலே மிகவும் மோசமான, மிகவும் மடமை நிறைந்த ஒரு சமூகம் அந்த ஜாஹிலியா சமூகம். அப்படி உலக வரலாற்றிலேயே மிகவும் மடமையாக இருந்த அந்த சமூகத்தை இன்று வரை, ஏன் நாளை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த சமூகமான சஹாபாக்கள் என்ற அந்த சமூகத்தை கட்டி எழுப்பிய பெருமை அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு. ஜாஹிலியா காலத்தில் கோத்திர உணர்வினால மாதங்களை முன்ன பின்ன ஆக்கி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை வரலாற்றை எடுக்கின்ற போது அவர்கள் எப்போது பிறந்தார்கள், எப்போது அவர்கள் ஹிரா குகையிலே தரித்தார்கள், எப்பொழுது அவர்களுக்கு முதலாவதாக வஹி வந்தது என்ற வரலாற்று தகவல்களை எடுக்கின்ற போது பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அக்யூரேட்டாக இந்த நாள்ல இந்த டேட்ல இப்படித்தான் வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்களால எடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் மாதங்களின் நாட்களின் எண்ணிக்கை அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட ஒழுங்கில் இருக்கல்ல. ஆனா குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா மாதங்களை ஒழுங்கமைப்புக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த ஒழுங்கமைப்புல முதலாவது மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்துல ஒவ்வொரு முஸ்லிம்களும், கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு வருடத்தையும் புதுப்பிக்கின்ற, இந்த வருடத்துல என்னுடைய அமால்களை, என்னுடைய செயல்களை, என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய குடும்ப வாழ்வை, எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு இபாதத்தை எப்படி ஒழுங்கமைத்துக் கொள்ளணும் என்று திட்டமிடுகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த முஹர்ரம் மாதம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்துல நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான 2 விடயங்களை மட்டும் சுட்டி காட்டிக் கொள்கிறேன். ஒன்று என்னவென்றா, அதிகமாக எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முஹர்ரம் மாதத்துல மட்டுமல்ல, எல்லா மாதத்திலையும். ஆனா ஸ்பெஷலி, விசேடமாக முஹர்ரம் மாதத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்
எனக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பை எந்த அடியான் அதிகப்படுத்திக் கொள்கிறானோ அவனுக்கு இந்த வருடத்துடைய அனைத்து விதமான சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதற்காக அல்லாஹுவை நெருங்குவதற்கான ஒரு வழி அது என்ன? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலுஸ் ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு அடுத்ததாக நோட்கப்படுகின்ற சிறப்பான நோன்பு எது? ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரத்திலே நோட்கப்படும் நோன்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே முஹர்ரம் மாதத்துடைய ஆஷூராவுடைய நாள், 10வது நாள், தாசுஆவுடைய நாள், அந்த நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம். அந்த நாட்கள்ல நோன்பு நோட்பதும் சுன்னத்து. அதே மாதிரி பிரதி மாதங்கள்ல ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாட்கள், பிறை 13, 14, 15 இந்த நாட்கள்ல நோன்பு நோட்பது சுன்னத்து. அதே மாதிரி ஐயாமு சூத் என்ற இருண்ட நாட்கள், பிறை 27, 28, 29 அந்த மாதத்துல 30 வந்தா 30 இந்த நாட்கள் எல்லாம் நோன்பு நோட்கலாம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்க இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களுக்குள்ள இதற்கான ஒரு திட்டமிடலை நாங்கள் மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு இபாதத். இந்த இபாதத்தின் ஊடாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்? அடியான் என்னை நெருங்க வேண்டும். நாங்கள் ஒரு மனிதன் பிறந்ததில இருந்து குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, இபாதத்துக்கள், எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் செய்கிறோம், இப்படி எத்தனையோ வேலை வெட்டிகள்ல நாங்க இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறான்? ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் பொருளாதாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், அல்லது அவன் படிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், அல்லது அவனுடைய உலக தேவைகளை அவன் நிறைவேற்றுவதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். யாராவது அவனுடைய சொத்துக்களையோ அவனுடைய செல்வங்களையோ பறிக்காமல் இருக்க வேண்டும் என்பதிலே நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை எங்களால் விரும்ப நாங்கள் செய்கின்ற வாழ்க்கையா, அல்லது அல்லாஹ் விரும்பினது என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு செய்கின்ற வாழ்க்கையா என்று நாங்கள் திட்டமிட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பொருளாதாரத்தில் ஈடுபட்டாலும், மிக முக்கியமான ஒன்று அறிவு தேடத்தில் ஈடுபட்டாலும், அல்லது ஏனைய விடயங்களில் ஈடுபட்டாலும், மார்க்கம் அனுமதித்த சகல விடயங்களின் ஊடாகவும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு அடியான் எந்த நேரத்திலும், அவன் எந்த கட்டத்திலும், மார்க்கம் அனுமதித்த எந்த செயலை செய்கின்ற போதும் அவனுக்கு என்னுடைய ஞாபகம் வர வேண்டும். அதைத்தான் அரபியிலே திக்ர் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுருல்லாஹ கஸீரன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக, கஸீரன் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதிகமாக திக்ர் செய்வது என்பது, நாங்கள் திக்ர் என்றால் என்ன என்பதை புரிய வேண்டும். 3 கட்டங்கள் இருக்கின்றன திக்ர் என்பதற்கு. முதலாவது, எந்த நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளத்தால் நினைப்பது. ஒரு இடத்துக்கு சென்றாலும், ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை செய்தாலும், ஒரு பயணம் என்று போய்கொண்டிருந்தாலும், கடையிலே சாமான் எடுப்பதாக இருந்தாலும், பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தாலும், எந்த வேளையிலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய எண்ணம் இருந்தால் அவன் இந்த திக்ர் அல்லாஹி கஸீரன், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவனாக மாறுகிறான். முதலாவது உள்ளத்தால் அல்லாஹ்வை எண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும், உள்ளத்தால எண்ணுவது. 2வது, அல்லாஹ்வுடைய திக்ர நாவினால மொழிவது. 2வது கட்டம் நாவினால் மொழிவது. உள்ளத்துல அல்லாஹ்வுடைய எண்ணம் வரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ஊடகம் தான் வாயினால மொழிவது, அல்லாஹ் என்று மொழிவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்வது. இன்னும் இஸ்லாத்திலே, ஹதீஸ்லே, குர்ஆனையும் ஹதீஸையும் சரிவர பின்பற்றி வந்த நல்லுள்ளம் கொண்ட நல்லடியார்களால் காட்டி தந்த திக்ருகளை அதிகமாக நாங்கள் வாயினால் மொழிவதனூடாக அல்லாஹ்வுடைய ஞாபகித்த கூட்டத்திலே நாங்கள் சேர்கிறோம். 3வது, திக்ர் என்பது எல்லா கட்டங்களிலும் அவனுடைய செயல்களினால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வை ஒருவன் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாமத்தை அவன் நாவினால் மொழிந்து கொண்டிருக்கிறான் என்றால் அல்லாஹுவால் காட்டித்தரப்பட்ட பிரகாரம் அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்கிறான், அவனை விட வயதிலே மூத்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கிறான், அவனை விட வயதிலே குறைந்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றான், ஒரு கடைக்கு போய் சாமான் எடுப்பதாக இருந்தால் அவனுடைய நேர்மை எப்படி இருக்கும், அல்லது பாதையிலே நடந்து செல்கின்ற போது அவன் பாதைக்கு அல்லது ஏனைய மக்களுக்கு செய்கின்ற வேலைகள் எவ்வாறு இருக்கும்,
எந்த கட்டத்திலும் நாங்க யோசிக்கணும், இப்ப நாங்க ஒரு வேலையை செய்ய போறோம், இந்த வேலையை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறானா அல்லது அல்லாஹ் வெறுக்கிறானா? வெறுக்கிறான் என்றால் அதை விட்டு விடுவது, இல்லை இதை அல்லாஹ் விரும்புகிறான் என்றால் அதை எடுத்து நடப்பது. தக்குவா என்பதற்கான வரைவிலக்கணத்தை சொல்கின்ற போதும் உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். தக்குவா என்பது ஆக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஜும்மாலையும் ஹத்தீப் சொல்லுவார், ஊஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் என்று ஒவ்வொரு கிழமையும் இமாம் சொல்லோம். தக்குவாவை கொண்டு வசியத்து செய்வது ஹத்தீபுக்கு வாஜிப். இல்ல நான் போன கிழமை சென்னதானே, இந்த கிழமை நான் செல்லாம இருப்போம் என்று இருந்தால் குத்துபா கூடாது. ஜும்மாவுடைய குத்துபாவுடைய ஃபர்லுகள் உண்டு. மஅமூம்களுக்கு வந்தவங்களுக்கு தக்குவாவை கொண்டு வசியத்து செய்வது. வசியத் என்பது நல்லுபதேசம். நல்லுபதேசம் சொல்வதற்கு எத்தனை இருக்கிறது? தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஏனைய உலக சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன, குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். எதை பற்றி சொல்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் தக்குவாவை பற்றி சொல்வது வாஜிப். நாங்க இந்த நாளும் கேட்கிறோம், அப்படியே தக்குவா கொண்டு நான் வசியத்து செய்கிறேன் என்று சொல்கிறோம், நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தக்குவா என்றால் என்ன? தக்குவாக்கான வரைவிலக்கணங்கள் பல்வேறு கட்டங்களிலே இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுல ஒன்றுதான், எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் விரும்புவானா என்று நாங்க சிந்திக்கணும். இப்ப நாங்க வரக்கொள்ள பாங்க சொல்றேன், இப்ப நாங்க கடைக்கு தான் வெளியிறங்கினேன், இப்ப நான் பள்ளிக்கு போறதா கடைக்கு போறதா? இதுல எந்த விடயத்தை அல்லாஹ் விரும்புறான்? பள்ளிக்கு வந்துட்டு தொழுதுட்டு அதுக்கு பிறகு கடைக்கு போய் சாமான் எடுத்துக்கொண்டு போனாலும் வீட்டுக்கு போதும் என்று இருந்தால் அவன் சூஸ் பண்ணணும். அல்லாஹ் விரும்புறது தொழுகை அழைச்சி கொண்டு இருக்கிற நாங்க போகணும் பள்ளிக்கு. அதே நேரம் கடைக்கு ஒருத்தர் போய் வாங்க அவசரத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப இவர் கடைக்கு போகணும், பார்மசிக்கோ எந்துக்கோ ஒரு ஏஜென்டாக இவர் போறார். இப்ப வாங்க சொல்லுது தொழணும் தானே என்று சொல்லி வந்தால் அவரை நம்பி இருக்கிற ஆள் அங்க இவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார், வாக்கு மீறியதாக மாறும். இப்ப மனிதன் சிந்திக்கணும், நான் இதுல எதை சூஸ் பண்றது அல்லாஹ்க்கு விருப்பமானது. அவன் யோசிக்கிறான், எனக்கு இவர் இப்படி சொன்னாரு, இவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு, நான் இப்ப சாமான தாரன்னு சொன்னேன், அந்த வாக்குறுதியை நான் மீறக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் அந்த வேலையை செஞ்சால் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கூலி உண்டு, அதுக்கு பிறகு தொழுவார். அப்படி இல்ல, டைம் இருச்சு, எங்க வீட்டுக்கு தான் நான் சாமான் எடுக்க, எனக்கு நேரம் இருச்சு என்று இருந்தால் பள்ளிக்கு வந்துட்டு சாமான் எடுக்கிறது. இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தார. இதுக்கு ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்று ஃபிக்ஹுல சொல்லப்படுது, முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் என்று. இந்த எண்ணம் வரத்துக்கு காரணம், ஒரு மனிதன் அல்லாஹ்வோட இருக்கிறான், அல்லாஹ் விரும்புறானா அல்லாஹ் விரும்புறானா அல்லாஹ் விரும்புறானா என்று சிந்திக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும். அவன் எந்த ஒரு செயலை செய்ததாக இருந்தாலும் அவனுக்கு அதனால பரக்கத் ஏற்படும். ஏன்? அந்த செயலை அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டான். இவன் அல்லாஹுக்காக வல்லவா செய்தான். அல்லாஹுக்காக செய்கிறோம் அல்லாஹுக்காக செய்கிறோம் என்று வாயிலே சொன்னால் போதாது, சிந்தித்து அல்லாஹ் விரும்புறத செய்யறது, இதுதான் தக்குவா. எந்த ஒரு கட்டத்திலும் இதை நாங்கள் கைப்பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எந்த கட்டத்திலும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது. அடுத்தது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுல இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதுல பங்கிருச்சு. நான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்களும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறீர்கள். நீங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற அளவுக்கு நான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறேனா, அல்லது நான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறீர்களா என்பது ஒரு அளவிட முடியாத ஒன்று. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், பொது அப்படையாக ஏவி விட்டான், கசீரன், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். யார் யாரால் எந்தெந்த அளவு திக்ர் செய்ய முடியுமோ அந்த அளவு திக்ர் செய்யுங்கள். இதற்கு சிலர் சொல்லுவார்கள், திக்ர் செய்யணும் தான், ஆனா அதுக்கு நேரம் இல்லையே, டைம் கிடைக்காது. டைம் கிடைச்ச டைமுக்கு திக்ர் செய்ததல்ல திக்ர், டைம் எடுத்து செய்யணும். அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். உங்களோட தொழிலுக்காக, உங்களோட படிப்புக்காக, உங்களோட வேற வேற தேவைக்காக நீங்க நேரம் ஒதுக்குற மாதிரி அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். 5 வக்கத்து தொழுகையும் அல்லாஹ் தரல, உங்களுக்கு நினைச்ச டைமுக்கு ஒரே அடிக்கு 5 வக்கத்தையும் தொழுதுக்கோங்க. ராவைக்கு 11 மணி பிறகு 5 வக்கத்தையும் தொழுதாலும் சரி, சுபகுக்கு தொழுதுட்டு வெளியிறங்கினாலும் சரி, அல்லது பகல் டைம்ல 5 வக்கத்தையும் தொழுதா சரின்னு சொல்லல. 5 வக்கத்துக்கும் 5 நேரங்களை, குறிப்பிட்ட நேரங்களை அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஸலாத்த
கிதாபன் அல் மௌகூதா கானத் அலல் முஃமினீன கிதாபன் அல் மௌகூதா. முஃமின்களுக்கு நிச்சயமாக தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட அமல் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரத்தை நாங்க எடுக்கணும். தொழுகைக்கான நேரத்தை நாங்க எடுக்கணும். எடுத்தா தான் நேரம் கிடைக்கும். நேரம் கிடைச்சா தொழுகிறது என்றது அடிப்படையே இல்லை. அதே மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்ததுக்கு நாங்க நேரம் எடுக்கணும். அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் தனிமையாக திக்ர் செய்வதை விட சிறந்தது கூட்டாக திக்ர் செய்வது. கூட்டாக திக்ர் செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, சுவர்க்கத்து பூஞ்சோலைகளை கண்டால் நீங்கள் அதிலே மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், சுவர்க்கத்து பூஞ்சோலைகளா? அது என்ன? அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்கள் தான் இந்த உலகத்திலே சுவர்க்கத்து பூஞ்சோலைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்கள், திக்ருடைய மஜ்லிஸ்கள், மார்க்கத்துடைய அறிவு கொடுக்கப்படுகின்ற மஜ்லிஸ்கள், அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் எங்கு போவதால் அதிகரிக்கிறதோ அதெல்லாம் சுவர்க்கத்து பூஞ்சோலைகள் தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். இன்னொரு நீளமான ஹதீஸ் இருக்கிறது, அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சில வானவர்களை வைத்திருக்கிறான் உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முன்பு அல்லாஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட சொன்னாங்க, நான் பூமியில இன்னி ஜாஇலுக ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக பூமியில என்ற பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மலக்குகள் என்ன சொன்னார்கள்? அவர்களை படைக்காதே, அவர்கள் இரத்தம் ஓட்டக்கூடியவர்கள், அவர்கள் ஃபசாது பண்ணக்கூடியவர்கள் என்று மலக்குகள் சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, நான் எடுத்த முடிவு அவங்கள்ட்ட சொன்னேன் அவ்வளவுதான் என்றுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைச்ச வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எனவே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மனிதர்களுடைய பெருமையை காட்டுவதற்கு அல்லாஹ் விருப்பப்படுவான். இவங்க தானே வானமண்டாக்கள், மனிதர்கள்ட பெருமைய மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் அறிய விருப்பப்படுகிறான். எனவே அல்லாஹ் சில மலக்குமார்களை வச்சான், நீங்க போய்த்து பாருங்க, பூமியில போய்த்து பாருங்க மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் போய் பாருங்க. அப்பொழுது சில மலக்குகள் போய் அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நாங்க இப்படி போயிட்டு வந்தோம். எங்க போனீங்க? நாங்க ஒரு சொர்க்கத்து பூஞ்சோலைக்கு அருகில போயிட்டு வந்தோம். அப்படியா? அதென்ன? அவர்கள் மனிதர்களே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி என்றா உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டு, உன்னை தஹ்மீது செய்து கொண்டு, உன்னை தக்பீர் சொல்லிக் கொண்டு, உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நாவால புகழ்றத சொல்றேன் இந்த ஹதீஸ்ல. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து உன்னை புகழ்ந்து கொண்டு உன்னுடைய தஸ்பீஹை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அவர்கள் என்னையவா புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான். ஆம், உன்னைத்தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் பொய் சொல்ல மாட்டார்கள், உன்னைத்தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான் அந்த மலக்குமார்களிடத்திலே. அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், உன்னை கண்டில்லை, உன்னை பத்தி கேள்விப்பட்டு தான் இப்படி புகழ்கிறார். அப்படியா? அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னை கண்டிருந்தால், அந்த மலக்கிடத்துல கேட்ட பொழுது அந்த மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை மட்டும் அவர்கள் கண்டிருந்தால் இதைவிட அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம். எந்த மலக்குகள் வானம் என்று சொன்ன மனுஷனை படைச்ச வானம் என்று சொன்னோம், அதே மலக்குகள் இந்த கிணட்டு அவங்கள புகழ்ந்து சொல்கிறான். இப்ப அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், அவங்க அப்படி என்ன புகழ்கிறார்கள்? புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து, தஹ்மீது செய்து, தக்பீர் செய்து, திக்ர் செய்து அவர்கள் இடத்துல என்ன கேட்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன வேணுமாம்? மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னிடத்திலே கேட்கிறார்கள், சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். அவர்கள் கூடியது வேற நோக்கம் அல்ல, ஒன்ன திக்ர் செஞ்சு, ஒன்ன புகழ்ந்து, ஒன்ன தஸ்பீஹ் செய்து அவர்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? சுவர்க்கம் வேணும். அப்படியா? அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், நீளமான ஹதீஸ், அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் சுவர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா? அப்பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், இல்லை நாயனே, அவர்கள் சுவர்க்கத்தை காணவில்லை. அப்படியா? சுவர்க்கத்தை கண்டிருந்தால் இதைவிட அதிகமாக அவர்கள் சுவர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மலக்குமார் சொல்கிறார்கள். அப்படியா? இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் மூணாவது விஷயம் கேட்கிறான், அவர்கள் என்னிடத்துல எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். துஆல ரெண்டு இருந்துச்சு, ஒன்று அல்லாஹ்ட்ட தான்னு கேட்கிறது, ரிஸ்கத்தா, ஹலாலான வருமானத்தை தா, ஆரோக்கியத்தை தா என்று கேட்கிறது. ரசூலுல்லாஹ் எத்தனையோ இடத்துல அல்லாஹும்ம ர்ஸுக்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக போன்ற சொற்களின் ஊடாக இப்படி தாண்டு கேட்கறதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு துஆ இருக்கு, வானம் இதுகளை விட்டு பாதுகாத்தது, இது எங்களுக்கு தேவையில்லை.
என்று நிறைய துவாக்கள் இருக்கின்றன. எனவேதான் அல்லாஹு தாலா ஒன்னாவது கேட்டான், என்ன இவங்க கேட்கிறாங்க? சுவர்க்கத்தை கேட்கிறாங்க. எதை வானம் வேண்டாம் என்று எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்ட பொழுது மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். திரும்ப அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் நரகத்தை கண்டிருக்கிறார்களா? இல்லை, நான் என்ன நரகத்தை கண்டில்ல, நரகத்தின் அதாபுகள் இன்னும் இவங்க காணல்ல, கேள்விப்பட்டுத்தான் அதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அப்படியா? சில நேரம் நரகத்தை கண்டிருந்தால், அப்பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், நரகத்தை மட்டும் இவர்கள் கண்டிருந்தால் இதைவிட அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்க்கு சரியான சந்தோஷம். அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளே, நீங்கள் சாட்சியாளராக இருங்கள். அவங்க என்னட்ட எதை கேட்டோ நான் அதை கொடுத்துட்டேன். அவங்க சுவர்க்கத்தை கேட்டாங்க, நான் சுவர்க்கத்தை கொடுத்துட்டேன். அவங்க நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள், அவர்களை அனைவரையும் நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன். அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். நீங்க சாட்சியாளர்களாக இருங்கோ என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த ஹதீஸ்ல கடைசி துண்டு, சில மலக்குமார்கள் அல்லாட்ட அதுல இருந்த ஒரு சில மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸுக்கு சிலர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒன்ன திக்ரு செய்யணும் என்ற எண்ணத்துல வரல, ஒன்ன புகழணும் என்ற எண்ணத்துல வரல, வேறெந்தையோ எண்ணத்துலதான் வந்துருச்சு. அந்த மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா அந்த மஜ்லிஸ் திக்ருடைய மஜ்லிஸ், உன்னை புகழ்கின்ற மஜ்லிஸ், உன்னை தஸ்பீஹ் செய்யக்கூடிய மஜ்லிஸ். ஆனா அதுல ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க வேற நோக்கத்துக்கு, துனியாவுடைய வேற நோக்கம், உதாரணத்துக்கு சாப்பாட்டுக்கோ எதுக்கோ வந்திருக்கிறாங்க என்ற எண்ணத்துல மலக்குகள் சொல்கிறார்கள், அவர்கள் ஒன்ன திக்ரு செய்ய வரல, சும்மா வேற எந்த நோக்கத்துக்கு வந்து அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் கொடுக்கிறா? அல்லாஹ்ட கருணை. அல்லாஹ் சொல்கிறான், ஆம், அவர்களையும் நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு அளித்து விட்டேன், அவர்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தோஷமாக சொன்னதாக இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்யக்கூடியவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே திக்ர் என்பது நாவினால் மொழிவதாக இருந்தாலும், உள்ளத்தால் எண்ணுவதாக இருந்தாலும், எமது செயல்களால் வெளிப்படுவதாக இருந்தாலும், அதன் மூலம் துன்யாவிலே ஆகிராலே எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்பெடுத்தால் என்றால் அவனுடைய சகல கட்டத்திலும் உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் மாறுகிறான். எனவேதான் இந்த திக்ர் என்பதின் மூலம் எங்களுக்கு ஆகிரத்துக்கு மட்டும்தான் நன்மை இருக்கிறது என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை, துன்யாவிலும் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. எத்தனையோ பேர்கள் இந்த நேரத்துல ஒன்றோ வீட்டுல சீரியல் பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது அவங்களோட தொழில் வேலைகளை செஞ்சு கொண்டிருப்பார்கள், அல்லது போன்ல பேஸ்புக் கிண்டி கொண்டிருப்பார்கள், வேற வேலைகள் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கின்ற போது எங்களை கொஞ்சம் பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த பெரிய ஒரு விஷயம் இது. அப்ப அதுக்கு நாங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். துனியாவுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நேரம் எடுத்து அல்லாஹுக்காக நாங்க அல்லாஹுடைய திக்ருக்காக ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நியமத். எனவே அந்த நியமத்தை, நேரம் கிடைச்சிட்டு அல்லாஹ் நேரத்தை தந்துட்டான், இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும், அல்லாஹ்க்காக என்ற எண்ணத்தோட இருக்கணும். நாங்க வந்தது அல்லாஹ்க்காக, அல்லாஹ்வை திக்ரு செய்ய, அல்லாஹுடைய தஸ்பீஹுக்காக, அல்லாஹுடைய தஹ்மீதுக்காக என்று நாங்க அந்த எண்ணத்தோடு வந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். இதுதான் தவக்கல் என்றது. அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அல்லாஹ் பொறுப்பெடுத்தால் எந்த ஒரு கட்டத்திலே எங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வராது. அப்படி வந்தாலும் அதிலிருந்து மீளெழக்கூடிய சக்தியை அல்லாஹ் தருவான். துன்யாவுடைய வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்லையே. கஷ்டம் வரும், நோய் வரும், பிரச்சனை வரும். பிரச்சனையை தாரவன் தான் அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை எடுக்கணும். இப்ப அல்லாஹ் நோயையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் தந்தாலும் நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தால் அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் அல்லாஹ்வே எங்களுக்கு காட்டி தருவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அது நல்லொரு மாதத்துல நாங்க ஒன்று கூடியிருக்கிறோம். 11 மாதம் இருக்கு, ஹிஜ்ரி 1446 முடிய. இந்த நல்ல மாதத்துல முதலாவது மாதத்துல நாங்க திருசங்கற்பம் கொள்வோம். இந்த வருடத்துல ஏண்ட எல்லா வாழ்க்கையோட எல்லா கட்டங்களையும் நான் திட்டமிட்டுக் கொள்வது போல அல்லாஹ்வுடனான எனது தொடர்பை அதிகப்படுத்துவதற்காகவும் நான் நேரம் ஒதுக்க வேண்டும். காலையில, மாலையில, அல்லது ஒரு அரவர் சரி, 15 நிமிஷம் சரி, தொழுகை நேரம் அல்லாம திக்ருக்காக, குர்ஆன் திலாவத்துக்காக, அல்லாஹ்வுடைய சிந்தனைக்காக நாங்கள் எங்களோட நேரத்தை ஒதுக்குவோம் என்று ஒரு திருசங்கற்பம். அவங்களோட பிஸி டைமை பொறுத்து, எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். அதுகளில் வச்சு ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று நாங்க எடுத்து நாங்க அதுக்கண்டு ஒதுக்கி நாங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தோம். அதே நேரம் எங்களோட மத்த வேலை செய்யற நேரமும் அல்லாஹ்வுடைய எண்ணம் உள்ளத்துல இருக்கும். ஒருத்தர் பிசினஸ் பண்றான்னு வைப்போமே,
அவர் பிசினஸ் பண்ணுகின்ற போது அல்லாஹ்வுடைய எண்ணம் இருந்தால் அவர் கலப்படம் செய்ய மாட்டார், அவர் மோசடி செய்ய மாட்டார், அவர் நேர்மை தவற மாட்டார். ஏன்? அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் வந்துட்டார். அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் இருந்தாண்டால் யாருட மனசையும் நோகடிக்க மாட்டார். ஏன்? மனசை நோகடிச்சா அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவேதான் நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகப்படுத்தணும் என்றால் அல்லாஹ் விரும்புகின்றபடி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே பிறக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, திட்டமிட்டு சிந்தனை செய்து, மார்க்கத்துல சிந்தனைக்கு திட்டமிடுதல் என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பரக்கத்து இருந்துச்சு. சும்மா அப்படியே வாழ்றோம், பிறந்ததுக்காக வாழ்றோம், ஒரு பிளானிங் இல்லை, அப்படியே மௌத்தாகிறோம். பிளானிங் இருக்கு, அது என்ன பிளானிங்? துனியாவுடைய தேவைகளுக்காக எங்களோட ஓ லெவல், ஏ லெவல், யூனிவர்சிட்டி, அந்த பிளானிங். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அந்த பிளானிங். எல்லாம் நல்ல பிளானிங் தான். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியம் இன்றை விட நாளை, நாளை விட நாளை மறுநாள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமா, அதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோமா, அதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்குரிய ஒரு களமாக, ஆரம்ப களமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இந்த இடத்துல என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டதோ அது அனைத்தையும் முன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கத்துக்குட்பட்ட ஹக்கான விடயங்களாக ஆக்கி வைப்பாயாக. இன்னும் யா அல்லாஹ், இங்கு சொல்லப்பட்ட விடயங்கள்ல தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. இன்னும் யா அல்லாஹ், இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல சாலிஹான, உன்னால் விரும்பப்பட்ட நல்லடியார்களாக எங்களை அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. இன்னும் யா அல்லாஹ், அதிகமாக கல்பாலும் நாவாலும் செயல்களாலும் முன்னே திக்ர் செய்யக்கூடிய சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை கியாம நாள் வரை உன்னுடைய பெயர் ஒலிக்கக்கூடிய, உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய, நல்லடியார்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நல்ல இடமாக ஆக்கி வைப்பாயாக. திக்ருடைய மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக. ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தருவாயாக. உள்ளத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை தருவாயாக. நோய் நொடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், எதிர்ப்புகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. மேலான இஸ்லாத்திலேயே வாழ்ந்து இஸ்லாத்தோட ஈமானோட மரணித்து உன்னுடைய லிகானும் திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்தருள் புரிவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம வபாரக அலா கைர ஹல்கிஹி سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.